தேங்காய் கொட்டிக்கினேன், அதையும் வறுத்துக்கணும். லைட்டாக பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ ஏனத்தில் கொட்டிக்க வேண்டியதாங்க. அரிசி மாவை அப்பயே ஊற வச்சு அரைச்சி அதை அவிச்சு தான் கொழுக்கட்டை செய்வேன். இந்த வாட்டி நான் அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவை வறுத்து செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அந்த பாத்திரத்தில் 3/4 கப்பு எடுத்தோம், அதை கொட்டி வறுக்கிறேன். ஒன்று போல் ஒரு 10 நிமிஷம் அந்த மாவு லைட்டாக சூடு வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பச்சை பருப்பு தேங்காவை வறுத்து வச்சுருக்கிறதுக்கே கொட்டிக்குவோம். வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொட்டிக்கணும். பாருங்க, மாவு வறுத்தாச்சு. இந்த இதையும் இதோட போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு இதில் விட்டுட்டு அப்புறம் வெள்ளைப்பாவு காசம் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கப்புக்கு 1/2 கப்பு நான் வெல்லம் எடுத்துருக்கேன். நான் அதை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு நம்ம 3/4 கப்புக்கு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை. இதில் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இதெல்லாம் ஊற்றிக்கின்னு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் அதை போட்டுக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுருக்கேன். இப்போ இது இப்படி ஒரு கொதி வரணும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதுக்கு தான் நான் மாவுக்கு போட்டு அந்த தண்ணியிலே தான் இது பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றுனா 3/4 வைக்கலாம். இது நம்ம 3/4ன்றதுனால நான் 1/2 வச்சேன். கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சூடானோடனே கை விட்டு பிசைஞ்சோன்னா கரெக்டாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருவிட்ட உடனே இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட்டியாக இருக்கு பாருங்கள். இதை நல்லா பிசையணுன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் போட்டதுனால இப்படி இருக்குது. நீங்கள் இதை அழகாக இதை பாருங்கள் இப்படி வச்சு நம்ம இப்படி போட்டு ஒரு பிடிச்சோன்னா கொழுக்கட்டை பாருங்கள், பிடி கொழுக்கட்டை சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இட்லி குண்டானில் அவிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ரெடி பண்ண மாவை அழகாக கொழுக்கட்டையாக பாருங்கள். கொழுக்கட்டையாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த எலக்ட்ரிக் குக்கரில் போட்டிருக்கேன். இந்த இதிலேயே போட்டு அவிச்சு துணி போட்டு அவிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டேன். இது தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு வேக்காடு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தவொடனே பார்க்கலாம். இதில் வந்து விளக்கு செய்வோம் இந்த கொழுக்கட்டையில் பாருங்கள். இதில் நெய் ஊற்றி இது பாருங்கள் வேக வச்சு தீபமாக ஏற்றுறது எங்களுக்கு பழக்கம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறோன்னா ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா நாங்கள் 3 விளக்கு தான் போடுவோம். உடஞ்சிருச்சுன்னா இப்போ பாருங்கள் இந்த விளக்கு பார்த்துருக்கோமா இப்படி உருண்டை பண்ணால் இதிலே தட்டிலே வச்சு அவிச்சு கொழுக்கட்டை வெந்துருச்சு. இது பாருங்கள், அதை பிச்சு இப்படி உருண்டை பண்ணி பார்த்தோன்னா கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இதில் இருக்கிறத இப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி உருண்டை பண்ணணும். உருண்டை பண்ணால் அப்படியே கொழுக்கட்டை. அப்போ கொழுக்கட்டை மாவு வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டான கொழுக்கட்டை நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கொழுக்கட்டை பாருங்கள், சூப்பராக பாருங்களேன், எப்படி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. சாஃப்டாக வந்திருக்கு கொழுக்கட்டை. கடிக்கலாம் முடியாத மாதிரிலாம் இல்லை, சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் கொழுக்கட்டை. நீங்களே இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.